நேச்சுரல் கோகனட் கேக். அதனால தென்னை மரத்தை வெட்டி இருந்தோம். அந்த தென்னை மரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு தென்னங்குருத்து இருக்கும் பீஸ். பிளாக் ஃபாரஸ்ட் இதெல்லாம் தோத்துரும் இதுகிட்ட. கீழ இருந்து எடுத்துட்டு வந்தது மொத்தத்தெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்த் ஷோ. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல ஒரு 4 தென்னை மரம் கிட்ட வச்சிருக்கோம். அந்த தென்னை மரங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தென்னை மரம் மட்டும் பக்கத்து லேண்ட்ல போயிடுச்சு, சாஞ்சிடுச்சு அப்படி கொஞ்சம். அதனால அதை அவங்க பில்டிங் கட்டுறதுனால வெட்ட சொன்னாங்க. அதனால தென்னை மரத்தை வெட்டி இருந்தோம். அந்த தென்னை மரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு தென்னங்குருத்து இருக்கும். இப்ப எப்படி வாழை மரத்துக்குன்னு ஒரு தென்னங்குருத்து இருக்கு, அதே மாதிரி தென்னை மரத்துக்குன்னு ஒரு குருத்து இருக்கும். எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஓலையா பிச்சு 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 எடுக்கணும். வாழை மட்டைனா நம்ம ஈஸியா பிளேடு வச்சு கிழிச்சாலே வந்துடும். ஆனா தென்னை மட்டை அப்படி வராது. உங்களுக்காக நான் போய் அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழே இருந்து எடுத்துட்டு வந்தது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தென்னை பாலை, அந்த நடுவுல இருந்து எடுத்த குருத்து. இது ரெண்டும் தென்னை பாலை. இதுல இருந்தா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளது இளநீர், நம்ம சாப்பிட்ற இளநீர் ஒண்ணா காய்க்கும். இப்ப நான் இதை சாப்பிட்டு காட்டுறேன், எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு காட்டுறேன். முதல்ல குருத்தை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் பாருங்க. செம்ம வெயிட்டா இருக்கும் பாலை. மொத்த இளநீர் இதுல இருந்தானே வருது. ஃபர்ஸ்ட் இதை கிளீன் பண்ணுவோம். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரிஜினல் டேஸ்ட் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தோப்பு சுவை இருக்கு இதுல, ஆனா அந்த இனிப்பு கலந்து இருக்கு இதுல. ஃபுல்லா நார்ச்சத்து. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால ரெகுலரா சாப்பிட முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு கேஷுவாலிட்டியில மரம் விழுந்தா மட்டும்தான் இதெல்லாம் நம்மளால டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோ டேஸ்டா இருக்கு. பாருங்க, ஆக்சுவலா தென்னங்கல் எடுப்பாங்கல்ல, அது இதுல இருந்து தான் எடுப்பாங்க. இதுல ஃபுல்லா தட்டிட்டு ஃபுல்லா சீவிட்டு மரம் ஏறி எடுப்பாங்க தென்னங்கல். இப்போ இந்த பாலையில இருந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உடம்புக்கு வந்து பயங்கரமான கூலிங்கு. அதோட இது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்கு. என்ன ரீசன்னா, இது இன்னும் பூக்கல. அடுத்தது பாருங்க, இந்த பூவை டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். பூ டேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபைனலா செம்ம டேஸ்டியான டிஷ். சென்டர் பீஸ், ஃபைனல் பீஸ். கரெக்டா அந்த சென்டர் மட்டும் எடுத்து உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். ஃபைனல் ஷாட். ஓகே, மற்றதெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும். பிளாக் ஃபாரஸ்ட் இதெல்லாம் தோத்துரும் இதுகிட்ட. நேச்சுரல் கோகனட் கேக். இது வந்து ஒரு இது எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 4 பேர்கிட்ட சேர்ந்து எடுத்தாங்க இதை. அப்பதான் நம்மளுக்கு இது கிடைக்கும். ஏன்னா தென்னை மட்டையை உரிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப டேஸ்டா இருந்தது. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாபிவுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான வீடியோஸ் போடணும்ன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Facebook, Instagram, Twitter இதுல எல்லாத்துலயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற வீடியோவோட பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மற்ற வீடியோஸை செக் அவுட் பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அதுலயும் நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி மக்கா.